கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வருஷத்தின் 2வது நாளிலே நாம் இன்றைக்கு ஒரு லக்கை நோக்கி ஓடும் என்ற தலைப்பிலே ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்திலே பவுல் இப்படியாக சொல்லுகிறார்: கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆண்டவர் நம்மை அழைத்த நோக்கம், இந்த வருஷத்திலே நமக்கு ஒரு இலக்கு வைத்திருக்கிறார். அந்த லக்கை நாம் அடைய வேண்டும். பவுல் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 24 சொல்லுகிறார், பந்தய சாலையிலே எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் பந்தய பொருளை ஒருவன் மாத்திரம்தான் பெற முடியும். அதற்காக அந்த பந்தய சாலையில் எல்லாரும் ஓடுவார்கள். அதை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். தேவன் பவுலை எதற்காக அழைத்தார்? அவர் சொல்றார், என்னை தேவன் எதற்காக பிடித்தார், என்னை அழைத்தார். எதற்காக என்னை அழைத்தார்? அதை நான் பிடித்து கொள்ளும்படியாக நான் ஆசையாக தொடர்கிறேன். இந்த வருஷத்திலே தேவன் நம்மை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக என்ன பொருட்டு கர்த்தர் நமக்கு ஒரு லக்கு வைத்திருக்கிறார். நம்மை அழைத்த நோக்கம் ஒன்று இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் படிக்கும் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், எனக்கு எவ்வளோ கட்டுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள் இருந்தாலும் என் பிராணனையும் நான் அதிகமாக எண்ணலை. ஆனால் என் ஓட்டத்தை நான் ஓடி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தரிடத்தில் கிருபையாய் பெற்ற ஊழியத்தை நான் செய்து முடிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்திலே ஒரு லக்கை நியமித்து அந்த லக்கை நாம் அடையும்படி நாம் ஓடுவோமா? கண்டிப்பாக யோசுவா சுதந்திரிக்க வேண்டிய இன்னும் காரியங்கள் அநேகமாக இருக்கிறது என்று மக்களிடத்தில் சொன்னார். இன்னும் நாம் சுதந்திரிக்க வேண்டிய தேசம் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னார். அப்படியாக அதுக்கு ஒரு லக்கை நியமித்து வீரர்களை ரெடி பண்ணி அவர்களை தேசத்துக்கு அனுப்பினார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். தேவன் படைத்த எல்லா பறவைகள், மிருகங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வர்ணம் கொடுக்க விரும்பினார். எல்லாமே ஒவ்வொரு நாளுக்கும் வந்து ஒவ்வொரு பறவைகளும் மிருகங்களும் எல்லாம் ஒவ்வொரு வர்ணம் பூசி அதுக்கு அந்த வர்ணம் தீட்டி ஆண்டவர் அனுப்பினார். அதுங்க வந்து எல்லாருமே ஒவ்வொரு கலரில் வர்ணத்தை வாங்கி கொண்டு போய்விட்டது. ஒரு சின்ன பறவை மாத்திரம் கடைசியாக ஓடி வருகிறது. அதற்குள்ளே ஆண்டவரிடத்தில் இருந்த பெயிண்டெல்லாம் தேர்ந்துருச்சு. கடைசியாக ரொம்ப தூரத்துலேருந்து ஓடி ஓடி வருகிறது. ஓடி வந்து ஆண்டவரிடத்தில் வந்து கேட்குது, ஆண்டவரே, எனக்கு கலர் இல்லையா? என்ன எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு, இவ்வளோ நேரம் கழித்து வந்திருக்கிறியே, எப்படியாவது எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அவர் பெயிண்ட் டப்பா, எல்லா பெயிண்ட் டப்பாவும் மீந்திருந்த பெயிண்ட் டப்பாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த பறவை உடல் முழுவதும் பூசினார். அப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பறவைக்கு மட்டும் விசேஷித்த கலர் கடைசியாக ஓடி வந்து பிரயாசப்பட்டு லக்கை அடைந்தது. அதுதான் பஞ்சவர்ண கிளி. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பல வர்ணங்களை பெற்ற கிளி அந்த பஞ்சவர்ண கிளி. அதே போல் நாம் லக்கை நோக்கி ஓடி ஆண்டவரிடத்தில் அந்த நமக்கு நியமித்திருக்கிற பொருளை பெற்றுக்கொள்வோமா? அந்த வருஷத்தில் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வருஷத்தின் 2வது நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு நோக்கத்தோடு அழைச்சிருக்கீங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒரு லக்கை நியமித்து அந்த லக்கை அடைவதற்கு வேண்டிய காரியங்களை தேவன் எங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. எந்த இடையூறுகள் இருந்தாலும் பவுல் அழைத்த அழைப்பை ஆண்டவரே பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார். ஆண்டவரே, அதே போல் நாங்களும் எங்களை அழைத்த நோக்கம் ஒன்று இருக்குது. அதையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்த நோக்கத்தை நிறைவேற்றவும் அந்த பொருளை பெற்றுக்கொள்ளவும் ஓடத்தக்கதாக இந்த வருஷத்திலே உதவி செய்யும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இந்த வருஷத்தில் நீங்கள் முன்னாக சென்று எல்லா குணலானவைகளை செவையாக்கி உடைய ஆசீர்வாதத்தை மறைத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு தந்து வழி நடத்தும். ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you everybody. Amen.